நம்ம இப்ப பார்க்க போறது ப்ரோனவுன். ப்ரோனவுன்னா பிரதி பெயர்ச்சொல் தமிழ்ல. அப்ப பிரதி பெயர்ச்சொல் என்னன்னா பெயர்ச்சொல் எடுத்துட்டு அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் போறோம் பாருங்க, அதுக்கு பேர் தான் பிரதி பெயர்ச்சொல். ஒரு உதாரணத்துக்கு வந்து ராஜகோபாலாச்சாரியார் அப்படிங்கிறதுக்கு பதிலாக சிம்பிளா ஹீன்னு போட்டுடலாம் ரீப்ளேஸ் பண்ணி, இல்லையா? ஆனா அந்த ப்ரோனவுன் எப்போ நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும்னா, முதல் முறையா நீங்க வந்து போடும்போது ப்ராப்பர் நவுன் தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு பிறகு ரீப்ளேஸ் பண்றீங்க பாருங்க ஒரு பேராகிராஃப்ல பின்னாடி, அங்கதான் அந்த ப்ரோனவுன் யூஸ் பண்ணணும். அப்போ நிறைய ப்ரோனவுன் இருக்கு, நீங்க கீழே பார்க்கலாம். ஐ, நான், இல்லைங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர். வி, நாம், இல்ல நாங்கள் அப்படின்னு சொல்றது. இது ரெண்டு வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் வந்துடும். செகண்ட் பர்சனுக்கு யூ. யூன்னா யூ தான், அது சிங்குலரா இருந்தாலும் புளூரா இருந்தாலும் யூ தான். நீ, நீங்கள், ரைட்டுங்களா? அப்புறம் அடுத்தது வருது பாருங்க, ஹி, ஷி, இட், அவன், அவள், அது. இதெல்லாம் தேர்ட் பர்சன் சிங்குலர். அதே வந்து தேர்ட் பர்சன் புளூரல்ல பாத்தீங்கன்னா தேன்னு வரும், அவர்கள். இப்ப இந்த யூ இருக்கு பாருங்க, யூ வந்து ஒரு மோசமான வார்த்தை. என்ன வார்த்தைன்னா ஆங்கிலத்துல மரியாதை தெரியாத வார்த்தை. நம்ம வந்து தமிழ்ல வந்து நீ, நீங்கள்னு வித்தியாசப்படுத்தி பேசுறோம். ஆனா ஆங்கிலத்துல யூன்னா நீனாலும் யூ தான், நீங்கள்னாலும் யூ தான். சரிங்களா? நேரா வந்து கீழே வந்து ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் பார்க்கணும்னா 10 நிமிஷம் வீடியோ இருக்கு, கீழே போய் பாருங்க, ரொம்ப தெளிவா புரிஞ்சுப்பீங்க. அப்ப ஆங்கிலத்தை வந்து சுவையா பருகிற மாதிரி அழகா கத்துக்கலாம். பயம் இல்லாம வாங்க, கத்துட்டு போங்க. நன்றி.